வெல்கம் பேக் டு மை சேனல். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரொம்பவும் ஈஸியாக ஸ்டவ் இல்லாமல் 5 நிமிஷத்தில் உங்கள் வீட்டிலையே நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டில் யாருக்காவது பர்த்டேனா உடனே இதை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ப்ரெட் எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு குட்டி கேக் தான் செய்ய போகிறேன், அதனால் ஒரு 5 ப்ரெட் தான் இதுக்கு தேவைப்படுது. இந்த ப்ரெட்டை அதோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது விப்பிங் க்ரீம்க்காக ஒரு பவுலில் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த க்ரீமை எந்த பவுலில் ப்ரிப்பேர் பண்ண போகிறனோ அதை ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். நான் விப்பிங் க்ரீம் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பவுடர் போட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு, அதாவது இந்த பவுடருக்கு ஈக்குவலாக பாலோ இல்லை தண்ணியோ ஊற்றிட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் இந்த மாதிரி பீட்டர் வச்சு பீட் பண்ணால் க்ரீம் ரெடி ஆகிடும். ஒரு க்ரீமும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதனால் அந்த பேக்கெட்டை படித்து பார்த்துட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். 5 நிமிஷத்தில் க்ரீம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ணணும். 1/4 கப் அளவுக்கு சுடு தண்ணியில் 1/4 கப் சர்க்கரையை போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சுகர் சிரப் ரெடி ஆகிடும். இப்போ என்னோடய விப்பிங் க்ரீமில் வந்துட்டு அதுலேயும் வெனிலா ஃப்ளேவர் இருக்குது. ஃப்ளேவர் இல்லைன்னா நீங்கள் இந்த சுகர் சிரப்பில் வெனிலா ஃப்ளேவர் லேஸாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒயிட் சாக்லேட். இது ஒயிட் காம்பவுண்ட் அப்படின்ட்டு கடையில் கிடைக்கும். 80 ருபீஸ் தான் இது, 500 கிராம்ஸ். இது மில்கி பார் சாக்லேட் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. இதை நம்ம காய்கறி தோல் சீவரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதை வச்சு இந்த ஒயிட் சாக்லேட்டை நல்லா திருவிக்கணும். இது கூட வச்சு திருகிக்கலாம், ஆனால் இதில் ரொம்ப சின்னதாக வரும், அதனால் அது இருந்துச்சுன்னா அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ப்ரெட்டு, சுகர் சிரப், ஒயிட் சாக்லேட், க்ரீம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த விப்பிங் க்ரீமை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இது இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஸ்பூன்லேயோ இல்லை கத்திலேயோ கூட எடுத்து செய்யுங்க. எல்லாருக்குமே வீட்டில் கேக்லாம் செய்யணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பொருளெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பக்கத்தில் கிடைக்காது, வாங்கினா கூட அது வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்ட்டு நிறைய செய்ய மாட்டீங்க. அதுக்காக தான் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இதை செய்யலாம் அப்படின்னும் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு பீஸ் ப்ரெட் எடுத்து வச்சுட்டு இந்த ப்ரெட் ஃபுல்லாக சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிக்கணும். நான் இப்போது ஒரு குட்டி கேக் தான் செய்கிறேன், அதனால் ப்ரெட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீஸாக வச்சு பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் 4 பக்கமும் 4 ப்ரெட் வச்சுட்டு அதை பண்ணுங்கள், கேக் வந்துட்டு பெருசாக இருக்கும். இப்போது சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா திக்காக க்ரீம்க்கு மேலே திருவி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட் கொஞ்சம், மறுபடியும் இதுக்கு மேலே இன்னொரு பீஸ் ப்ரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப், அதுக்கு மேலே க்ரீம், மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஒயிட் சாக்லேட். இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு லேயராக வச்சுக்கிட்டே வரணும். கடைசி லேயரில் க்ரீம் போட்டுட்டு அந்த க்ரீமை எல்லா பக்கமும் ஈக்குவலாக இந்த மாதிரி தடவி விட்டுடணும். இந்த ப்ரெட்டோட சைட்ஸ்லையும் கொஞ்சம் க்ரீம் தடவிட்டு அதையும் ஒரே அளவில் இந்த மாதிரி ஒரு ஷீட் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஈக்குவலாக இப்படி பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட்டை மேலேயும் அதோட சைட்ஸ்லையும் தூவி விடணும். சைட்ஸில் வந்துட்டு உங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்து அதில் லேஸாக அழுத்தி விட்டால் போதும், அது வந்துட்டு அதில் பிடிச்சிக்கும். கடைசியாக மேலே கொஞ்சம் க்ரீம் வச்சு அதுக்கு மேலே செர்ரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டா கேக் ரெடி. நம்ம கடையில் வாங்குகிற கேக்லேயுமே இந்த மாதிரி க்ரீமு, கலரு, சுகர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இப்படி நிறைய சேர்த்து தான் செய்கிறாங்க. அது எல்லாமே நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வந்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே அது அஃபெக்ட் ஆகும். இப்போ இதுலேயும் வந்துட்டு நான் க்ரீமெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்துட்டு ஒரு ஆசைப்படுற நேரத்தில் கொஞ்சமாக, இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்னு ஒரு 4 பேர் சாப்பிடலாம், அதுவே போதுமானதாக இருக்கும். அதனால் தேவையானப்போ உங்கள் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாகவும் இதை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.